இந்த குலதெய்வத்தை தொடர்ச்சியாக வணங்கக்கூடிய நபர் இருக்காங்கல்ல, கண்டினியூவாக ஒரு 6 மாதம் ஒரு முறை, 3 மாதம் ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டாக ப்ராசஸாக போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய துன்பமான விஷயங்கள் வந்து முன்னோர்கள் கனவுல சொல்லுவாங்க. இண்டிகேஷன் வந்துடும். துன்பம் வரப்போகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிடும். தடுக்கிறதுக்கான விஷயம் வரும், கனவு வரும். அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே வரும். ஏன்பா நேற்று இந்த மாதிரி கனவு வந்துச்சு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க சாமி அடிக்கிட்டே மற்றவங்ககிட்ட கேட்கும்போது தெளிவாக சொல்லிடுவாங்க. ஆமாம் ஆமாம் அவங்க முன்னோர்கள் தான் வந்து சொன்னாங்கன்னு. ஏன் வருதுன்னா முன்னோர்கள் காத்திருப்பாங்க. ரெகுலராக நம்ம டெஸ்ட் எடுக்காப்புல எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறாங்களே, நம்ம குடும்பமாச்சே. அப்போது இறைவன் அவனுக்கு வந்து கர்ம வழிப்படி ஒரு சில துன்பமான சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு தர வேண்டிய நிலை இருந்தாலும் அதை குறைச்சி பாதுகாப்பாக போன்ற ஒரு வழிகாட்டுதல் யார் கொடுப்பா? உங்கள் குலதெய்வம் கொடுக்கும். அப்படியெல்லாம் முன்னே இருந்தவங்களால தான் செல்வ செழிப்போடு இருந்தாங்க. ஒரு 9 குழந்தைய பெற்றுனாங்க. மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. நல்லா வசதியாக இருந்தாங்க. நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே சுருங்கி போச்சு. திரும்ப நம்ம அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம்தான். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயத்தை ரொம்ப எளிமையான முறை இருக்குது, கேட்டு தெரிஞ்சுங்க. நிறைய ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயம் இருக்குது. எங்கிட்ட மட்டும் தானே இல்லை, எல்லார்கிட்டையுமே இந்த விஷயம் உண்டு. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.